அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். ஜும்மா நாள் ஒரு பரக்கத்தான நாள். இந்த நாளில் நம்ம கேட்கறது நிச்சயமாக கிடைக்கும் என்று தெரிந்தும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வேலை காரணமாக சரியாக துவாக்கள் திக்ருகள்லாம் எடுக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கும் நமக்கு நிறைய நேரம் அமல்கள் செய்யணும் சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்கு டைம் கிடைக்காததால் விட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்க சில சிறப்பான துவாக்கள் இருக்குது. ஒரே ஒரு துவா தான் இருக்கும் கேட்குறது. ஆனால் அந்த ஒரு துவாவை நாம் கேட்குறது மூலமாக நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்காக உயரும். நமக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளையும் தீரும். இந்த மாதிரி துவாக்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை நீங்கள் எப்போ ஓதலான்னா, இன்றைக்கி அசர் தொழுதுட்டு ஓதுங்க. ஏன்னா அந்த அசர் டு அந்த மஹ்ரிப் சிறப்பான அந்த நேரம், நம் துவாக்கள் தடையில்லாமல் கபுல் ஆகக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் தான் இருக்குது. அந்த நேரத்தில் யார்கிட்டையும் பேசாமல் முழுக்க முழுக்க துவா செய்வதிலே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. துவாக்கள் மட்டும் தான் செய்யணும். ஏன்னா நம்முடைய பிரச்சனைகள் தீரணும். இந்த வாரமாவது நம்முடைய பிரச்சனைகள் தீரணும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் கேளுங்க. அந்த நேரத்தை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வீண் பேச்சுக்கள் பேசி அந்த மாதிரிலாம் விட்டுடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை தருகின்றான். அதை சரியாக நம்ம பயன்படுத்தி கொண்டு வரும்போது ஒரு வாரம் இல்லைனா கூட இன்னொரு வாரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும்னு அவன் நினைக்கிறான், ஆசைப்படுறான். அப்படி திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நாம் கேட்டதை விட சிறந்ததை நிச்சயமாக அவன் தருவான். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எப்போ யாருக்கு மவுத்து வரும் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. என்னென்னவோ நடக்குது இந்த உலகத்தில். நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துருக்கின்றான். அல்ஹம்துலில்லா. இப்போ நாம் ஹயாத்தோடு உள்ளோம், ஆரோக்கியத்தோடு உள்ளோம். இது இருக்கும்போதே நாம் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி முழுக்க முழுக்க சரியாக துவாக்கள் திக்ருகள் ஓதாதவங்க இந்த ஒரு சின்ன துவாவை நீங்கள் ஓதினாலே போதும். ஓதணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். குறைஞ்ச எண்ணிக்கையில் ஓதாமல் நான் ஒரு 11 முறை ஓதிக்கிறேன். நீங்கள் அதோடு நிறுத்திக்காமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஓதிக்கிங்க. நான் ஏன் இத்தனை முறை ஓதுறேன்னா, இப்போது நான் ஓதும் போதே உங்களுக்கு இப்போ 11 முறை சொல்லிட்டு ஓதுறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் ஓதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மெமரி ஆகிடும், மனப்பாடமாக தெரிஞ்சு இந்த துவா. அதுக்கப்புறமா நீங்கள் அசர் தொழுதுட்டு ஓதும்போது எந்த ஒரு துவாவும் நமக்கு மனப்பாடமாக தெரியும் போது நம்ம ஓதும்போது அதோட எண்ணிக்கை அதிகரிக்கும். தெரியாத துவாக்கள் தான் கம்மியான ஒரு எண்ணிக்கையில் ஓதி விட்டுடுவோம். தெரிஞ்ச துவாக்களை அதிகமாக நம்ம ஓதுவோம். அந்த ஒரு அடிப்படையில் இப்போ நீங்கள் மனப்பாடமாக செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுதுட்டு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதலாம். ஓதி நீங்கள் துவா செய்யணும்னு அவசியம் கூட இல்லை. ஏன்னா எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா.
யா அல்லாஹ், நான் உன்னிடம் பயனுள்ள கல்வியையும் பரிசுத்தமான ஹலாலான வாழ்வாதாரத்தையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நற்செயலையும் கேட்கின்றேன். பயனுள்ள கல்வி, அது உலக கல்வியாகட்டும் மார்க்க கல்வியாகட்டும், இந்த ரெண்டு மூலமாக நாம் பலன் அடைஞ்சாதான் அதுக்கு ஒரு சிறப்பு மதிப்பு இருக்குது. ரெண்டுத்தையும் கற்று அதன் மூலமாக நம்மளுக்கு எந்த பலனும் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதுதான் இந்த துவாவோட ஆரம்பத்தில் நாம் கேட்குறோம். அடுத்ததாக ஹலாலான ஒரு வருமானத்தை கேட்குறோம். ஹலால் ஹராம் இது நம்மளுக்கு தெரிஞ்சு இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் ஹராம் என்பது மிக சாதாரணமாக நடக்குது. நமக்கு தெரிஞ்சும் நடக்கும், தெரியாமலும் நடக்கும். ரிசுக்கு வரது முக்கியம்தான், ஆனால் அந்த ரிசுக்கு எப்படி வரணும், ஹலாலான முறையில் வரணும், அதுதான் நிலைக்கும். அதில் தான் ஒரு பரக்கத்து இருக்கும். அதற்காக தான் இந்த ஒரு துவாவை, அதாவது இந்த துவாவோட 2வது இடத்துல நம்ம கேட்குறோம். கடைசியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட நற்செயல். நாம் பாட்டு அமல்கள் செஞ்சுட்டுருப்போம், 5 வேளை தொழுகிறோம், நிச்சயமாக அல்லாஹ்வால் இது ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டு நம்ம தொழுகிறோம், குரான் ஓதுறோம், திக்ருகள் எடுக்கிறோம், துவாக்கள் எடுக்கிறோம். ஆனால் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால தான் ஒரு ஹதீஸ் இருக்குது, நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. என்னென்னு, இங்கே எல்லாத்தையும், அதாவது தொழுது ஓது எல்லாத்தையும் நிறைய அமல்கள் இருக்குது சொல்லிட்டு ஒரு மனிதன் போவான். ஆனால் மறுமையில் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் கை சேதப்பட்டு நிற்பான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா தெரியாது. நம்ம உள்ளத்தை பார்க்குறான், நம்ம உள்ளத்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்குது, இது எல்லாமே அடங்கி இருக்குது. மிக முக்கியம், நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு அமலை செய்கிறோம், தொழுகிறோம், ஓதுறோம், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால்தான் அதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும். அதுதான் இந்த துவாவோட கடைசியில் நம்ம கேட்குறோம். இந்த துவாவில் நாம் கேட்குற 3 விஷயங்களும் மிக முக்கிய விஷயங்கள். நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய விஷயங்கள், நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நாம் பாட்டு துவா செஞ்சுட்டே இருக்கிறோம், தொழுதுகிட்டே இருக்கிறோம். தொழுது துவா செஞ்சால் நிச்சயமாக நம்முடைய துவா கபூலாகும். ஆனால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இது வருங்காலத்தையும் குறிக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம துவா கேட்டுட்டு வரோம். இது போன்ற துவாக்களை நீங்கள் டெய்லியும் கேட்குற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி கேட்டுக்குங்க. டெய்லியும் ஓதும்போது ஒரு நாளைக்கு ஒரு 3 முறையாவது ஓதிக்கிங்க. ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்சால் நீங்கள் ஓதலாம், இல்லை டைம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தொழுகை முடிஞ்சு ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. இல்லைனா தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஜும்மா நாள் அந்த மாதிரி ஓதும்போது கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் 11, 33 இது போன்று ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஓதுவது சிறப்பு. இருந்து ஒரு 100 முறை நீங்கள் ஓதுறன்னு ஆசைப்படுறீங்கன்னா ஓதலாம், தாராளமாக ஓதலாம். ஆனால் அவசியம் ஓதிக்கிங்க. ஏன்னா சின்ன துவா தான் நிறைய பலன்கள் அடங்கி இருக்கு. திக்ருகள் துவாக்கள் நிறைய ஓதுங்க, அதிகமாக துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்படியே உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.